அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல இன்ட்ராடே எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இது முழுக்க முழுக்க மேத்தமெட்டிக்கல் கணக்கடிப்பையில் எடுக்கக்கூடியது. நம்ம எப்பவுமே சொல்லுவோம், நம்ம யார் சொல்றது எந்த இதுவுமே நம்ம அனலைஸ் பண்ணி அதற்கு ஏற்றாற் போல் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஒருத்தர் சரி. யூடியூப்ல 1000 பேர் கொடுக்குறாங்கன்றதெல்லாம் நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ, நான் கொடுக்குறது சேர்த்து தான். சரி, நம்முடைய ஆப்ஷன் கிளாஸ் வருகிற 12ஆம் தேதி தொடங்குதுங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் டாபிக் கேட்டவங்களுக்கு எல்லாம் நான் அனுப்பிட்டேன். அனுப்பாதவங்க யாராவது ரிசீவ் ஆகலைனாங்களா என்கிட்ட மெசேஜ் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க, ரூலை கேட்டுக்கோங்க. கிட்டத்தட்ட 4 மாதத்துக்கு அப்புறம் இப்போ தான் ஆப்ஷன் கிளாஸ் எடுக்கிறேன். ஏன்னா டைமிங் இதாகனால. அது மட்டும் இல்லை, நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து அடுத்த கிளாஸ், இப்போ இந்த பேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபீஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகேங்களா? கோர்ஸ் ஃபீஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு லெவல் பார்க்கலாம். இன்னைக்கு என்னங்க, மண்டே. நம்ம சேனலுடைய ஸ்லோகனை என்னங்க, மண்டே ட்ரேடு மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேடு லாஸ் பண்ணக்கூடாது தான் நம்ம சேனலுடைய ஸ்லோகனை. ஓகேங்களா? இது சைக்காலஜி. இது அவ்வளோ இதுவும் இதை மட்டும் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுடைய ட்ரேடிங் கன்செக்டிவாக நீங்கள் வின் பண்ணிக்கிட்டே வருவீங்க. அது ஒரு சைக்காலஜி. சரி, இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்ட்ரைக் இப்போ கொடுக்குறோம்னா இது ட்ரெண்டுக்காக மட்டும்தான். இதை வச்செல்லாம் நம்ம அர்த்தகம் பண்ண மாட்டோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை வைத்து ட்ரெண்டை மட்டும்தான் ஐடென்டிஃபை பண்ணுவோம். அதுல இந்த ஸ்ட்ரைக்ல மட்டும்தான் பண்ணணுமா? கிடையாது. 24,000 பண்ணலாம், 23,900 பண்ணலாம், 24,200 பண்ணலாம், 24,300. எனி நீங்க எந்த ஸ்ட்ரைக் சொல்றீங்களோ அந்த ஸ்ட்ரைக் அங்க வரும்போது தான் அந்த முடிவை நீங்க எடுக்கணும். இல்லையா உட்காந்து வேடிக்கை தான் பார்க்கணும். ஏன்னா உங்களுக்கு யூடியூப்ல ஒரு வேல்யூ தான் நான் கொடுக்கப்படுறேன். இதுக்கு பல வேல்யூகள் இருக்கு, நிறைய வேல்யூகள் இருக்கு. 1000 மைண்ட் ஏறினாலும் எப்படி எப்படிலாம் ஏறும், எங்க போய் ஏறும், இறங்கினா எப்படி எப்படி இறங்கும் அப்படின்றதெல்லாம் மேக்ஸ்ல இருக்கு. ஃபுல்லி மேக்ஸ் தான். மற்ற எல்லாமே நமக்கு அடிஷனல் தான். மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மேக்ஸ் தான். அதுவும் நம்ம அடிஷனலா தான் வேண்டும். அதை வச்சுலாம் ட்ரேட் எடுக்கக்கூடாது. மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்செல்லாம் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஏன்னா டைம் வேல்யூ, மார்க்கெட்டுக்கு காலைல 9 ஓப்பன் ஆகும், 3 முடிச்சிடும். அது ஏறு இறங்கு என்ன வேணா நடந்தா அந்த டைம் ஆனால் அது நடந்துடும், அவ்வளவுதான். ஆனா ஆப்ஷன் அப்படி கிடையாது. அதனால அதை சார்ந்து படிங்க. உங்க பகுதியில் உங்களுக்கு தெரிஞ்சுங்க, சொல்லி கொடுத்தா கத்துக்கோங்க. இல்லை நீங்களே ஓனா ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணலாம். ஒருத்தர்கிட்ட கிளாஸ் பண்ண அவசியமே கிடையாது. ஏன்னா நீங்க ஓனா ப்ராக்டிஸ் பண்ணா டைம் ஆகும், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அதனால உங்களாலே செய்ய முடியும். சரி, இன்னைக்கு 24,100 கால் 118 ரூபாய்க்கு மேல இருந்தா நிஃப்டி அப் சைட். அதே 148 ரூபாய், 118 ரூபாய் கீழே இருந்தா நிஃப்டி டவுன் சைட். நான் என்ன சொல்றேன், இதை வாங்குங்க அப்படின்னு சொல்ல, நிஃப்டி டவுன் சைட், நிஃப்டி அப் சைட் மட்டும் தான் சொல்றேன். அதே போல இது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு மேல இருக்குன்னு வச்சுக்கோங்க. மேல போச்சுன்னா ஒரு வேலை போயிட்டு அங்கிருந்து எதர் திரும்பணும் ஆர் அப்பாகும். அதே போல கீழே வந்ததுன்னா கீழே ஒரு வேலையில திரும்பணும் ஆர் அங்கிருந்து எகைன் டவுன் ஆகும். அதுக்கு அங்கெல்லாம் சடன் ரூல் இருக்கு. அது எங்க திரும்பும், ரிவர்சல் பாயிண்ட்ஸ்னு இருக்கு. ஒரு இடத்துல போனா அந்த சைட் ரிவர்சல் ஆகணும், எய்தர் அப் ஆர் டவுன். அந்த இடத்துல தான் டிசிஷன் எடுக்கப்படும், அடுத்த ட்ரெண்டை மாத்தும். அதெல்லாம் ஏன் நடக்குது, என்ன காரணம், எந்த நியூஸ் எதுவுமே நம்ம பாட்டுக்கு வேல்யூ எடுத்து போட்டோமா, அந்த வேல்யூ அங்க வரும்பொழுது அதுக்கான சடன் ரூல்ஸ் எல்லாமே இருக்கும். அப்போ இவர் இதுக்கு மேல இருந்தா யாரை பை பண்ணலாம், அவரை எந்த விலையில எந்த ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணி எந்த விலையில வாங்கலாம், கீழே இருந்தா யாரை பை பண்ணலாம், எந்த ஸ்ட்ரைக்கை வாங்கி எந்த ஸ்ட்ரைக்ல வர்த்தகம் பண்ணலாம், எல்லாமே நம்ம டிசைட் பண்ணி அதுல எங்க என்ட்ரி எடுக்கணும், எக்ஸிட் ஆகணும், எல்லாமே நம்ம பார்க்கணும். அதை சார்ந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.